சாரி கட்டணும் அப்படின்னா அந்த பட்டுப்புடவை கபர்டை ஓப்பன் பண்ணும்போது அப்படியே ஒரு நாஸ்டாலஜிக் ஒரு மெமரியே அப்படியே ஓப்பன் அப் பண்ற மாதிரி இருக்கும். என்னடி ஃபீலிங்ஸா? ஏன்னா பட்டுப்புடவை வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஸோ எப்போ எல்லா சமயங்கள்லையும் அதை வாங்க முடியாது. அதனால ஒவ்வொரு பட்டுப்புடவைக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கிற மாதிரி நான் வந்து உணர்வேன். அப்படியா? அப்படிதான். இப்போ கலரே சொல்லும் போது நீங்களே ப்ளூ ரெட் அப்படின்லாம் சொல்றீங்களா? ஆனா பாட்டியெல்லாம் வந்து பட்டுப்புடவையெல்லாம் சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்கன்னா, எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா எதுக்கு இவ்வளவு சத்தமா எப்படி அப்படி அரக்கு கலரு, பாக்கு கலரு, மாம்பழ கலர், பச்சை கலரு, அப்புறம் வந்து ஏலக்காய் கலர், நாகப்பழம் கலர், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அப்புறம் வாடாமல்லி கலரு. ஸோ இது மாதிரி சிலதெல்லாம் என் மனசுல ஏன் வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வந்து பயன்படுத்துறதே இல்லை. எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். நம்ம அப்படியே கடைக்கு போனாவே எனக்கு ப்ளூ எடுங்க, ரெட் எடுங்க அப்படின்லாம் சொல்றோம்ல. பட் ஆனா இதெல்லாம் ஏன் வந்து வழக்கொழிஞ்சி போயிடுச்சு? கேட்டுக்கடா, தம்பி பேசுறத கேட்கும் போது நானே மாடு மேய்க்கிறத விட்டுட்டு கான்வென்ட்ல சேரலாம் போல இருக்கு. எப்படி அவங்க வந்து இயற்கையா பார்த்ததெல்லாம் கலரோட சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஒரு ஏலக்காய் கலர்லாம் எப்படி எல்லாம் யோசிச்சிருக்காங்க பாரு. ஏலக்காய் கலர்னா என்னது சார்? எனக்கு ஏலக்காய் என்னன்னு தெரியல சார். முதல்ல ஏலக்காயே என்னன்னு தெரியாதா? என்ன கொடுமை சரவணனது. ஓகே, ஏலக்காய் தெரியாதா? காதமம் ஏலக்காய் கலர்னா ஒரு மாதிரி ஒரு பேல் கிரீனான கலர், இந்த சாணி கலர் மாதிரி. லைக் குடும்பம் ரொம்ப பச்சையாவுல இருக்குது. ரொம்ப சாணி கலர் இருக்கு இல்ல? புரியல. ரொம்ப சாணி கலர்னா ரொம்ப டார்க்கா இருக்கும் சார். ஏலக்காய் கலர்னா கொஞ்சம் பேலா இருக்கும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. கிட்டத்தட்ட அவங்க அந்த ஏலக்காய் கலர். ஆனா நீங்க என்ன சொன்னாலும் ஒத்துக்கிறமா? ஏன்னா உங்களுக்கு ஏலக்காய்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கல. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. ஓகே, வேற என்ன பட்டுப்புடவையில வேற என்னென்ன கலர்ஸ் இருக்கு? சார் மயில் கலர் தான் சார் தெரியும். அது ஃபேமஸா இருக்கும். மயில் கலர்னாலே நல்லா அழகா இருக்கும் சார். அப்புறம் இந்த கனகாம்பரப்பூ கலர் சொல்லுவாங்க, ஒரு மாதிரி டார்க் ஆரஞ்சா இருக்கும். இன்னைக்கு ஃபுல் என்டர்டைன்மென்ட்க்கு நான் கேரண்டி. கிளி பச்சைன்னு ஒரு கலர் சொல்லுவாங்க சார், அந்த மாதிரி. இங்க யாரு கிளி பச்சை கலர் கட்டிருக்காங்க? அவங்க இவங்க அவங்கனா இவங்க அவங்க கலாய்ச்சிட்டாராமா, சமாளிச்சிட்டாராமா. பை தி வே, உங்களுக்கு கிளி தெரியும்ல? தெரியும் சார். சார் அது பாசிப்பயிறு கலர். எதுமா? அது பாசிப்பயிறு கலர்னு சொல்லுவாங்களா? அவங்க கட்டிக்கிறது பாசி பயிர் கலரா? வச்சாப்பாரா வாயிலே கிரீன் பனானாவே. இவங்க அத நம்ம பழக்கத்துல என்ன கலர் சொல்லுவாங்க? அத மாந்தளிர் கலர். மாந்துளிர். ஓ ஓகே, அந்த பேர்லாம் எப்படி வச்சிருக்காங்க? மாந்துளிர்னா என்ன? ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. ஒண்ணா கேட்க வந்தேன் நான். மாந்துளிர்னா என்ன? மாமரத்தோட அந்த இலை வர்றப்போ, சின்ன இலை வர்றப்போ அந்த லைட் பேல் கிரீனா. காசி, இதெல்லாம் எப்படிப்பா? இதெல்லாம் எப்படி உன்னால முடியுது? தளிர் இலை முளைச்சு வர்றப்ப இளமையா இருக்கு. கலரை பாருங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கா. மாம்பழம் ஒரு கலரு, மாவிலை ஒரு கலரு. சூப்பர் பாயிண்ட். யோ சும்மாரியா. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் வந்து பட்டுப்புடவை. ஸோ பட்டுப்புடவை அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிறதால தான் அது ரொம்ப காலமாக வந்துட்டே இருக்கு. பட் ஒரு சாரார் என்னன்னா, அந்த பட்டுப்புடவையில் என்ன இருக்கு, இதை பிடிச்சிக்கிட்டு இந்த இவ்வளோ விலை கொடுத்து வாங்குறீங்க, இதில் அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய பிள்ளைகளும் ஒரு பக்கம் இருக்காங்க. அப்படின்னு ஸோ பட்டுப்புடவைகள் மீது பெரும் விருப்பம் கொண்ட பெண்கள் ஒரு பக்கம், அந்த பட்டுப்புடவையில் என்னதான் இருக்கிறது அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தலைமுறை பிள்ளைகளுமாக இருக்காங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. முதல்ல நான் இந்த பக்கத்துல இருந்தே ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு பட்டுப்புடவை என்றவுடன் நினைவுக்கு வருவது என்ன? மைண்ட்ல என்ன தோணும்? கசகசன்னு செய்யும், ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டா. எப்படிதான் அந்த தெரியலப்பா. எத்தனை ஐட்டம், பூ பொட்டு மூக்கத்தி வளையல் தோடு கொலுசு, ஒரு மாதிரி இதெல்லாம் ஒரு தேவையா அப்படின்னு இருக்கும். ஒரு சிம்பிளா ஒரு வெட்டிங் போலாம், எதுக்கு இவ்வளோ ஒரு ஆடம்பரமா ஒரு இடத்துக்கு போகணும், நம்மள ஏன் அட்டென்ஷன் சீக் பண்றாங்களா அப்படின்னு இருக்கும் எனக்கு. அடேங்கப்பா, பெரிய பெரிய தத்துவம்லாம் பேசுற, ஆனா எனக்கு தட்டா புரியல. வேற என்ன தோணுது? தடுக்கி விழுந்துருவோமோன்னு பயம். நியாயமான பயம். தடுக்கி விழுந்துருவோமோ. சிங்கிள் ஃபிளைட்ஸ் போட்டா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கு நடுவுல நம்ம முடிய முன்னாடி போட்டுக்கணும், பூவை கரெக்டா. நீ அப்படி வரியா? யாரு கட்டி விடுறதுன்னு ரொம்ப யோசிப்பேன். இதுவும் ஒரு பாயிண்ட். யார் மூலம் கட்டி விடுறது? பரவாயில்லையப்பா, சின்ன பையனா இருந்தாலும் ஏகப்பட்ட விஷயத்தை சேகரித்து வச்சிருக்கப்பா. என்ன எல்லாரும் உன்ன மாதிரி மூளையை வேஸ்டா வச்சுப்பாங்க, எதுக்குமே யூஸ் இல்லாம. ஆக்சுவலா இவங்கலாம் நிறைய ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் சொன்னாங்க. யார் சொல்லும் போது இவங்களுக்கு பதில் சொல்லணும் நம்ம அப்படின்னு தோணுச்சு. கசகசன்னு இருக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? இதனால் தாங்கள் சொல்ல விரும்புவது
மெயின் ரீசன் அவங்க ஏன் கசகசன்னு இருக்குன்னு சொல்றாங்கன்னா சாரி நைஸ் கேர்ள். சாரி வந்து கடையில இருந்து வாங்கும் போதே நல்லா ஸ்டார்ச் போட்டு கொடுத்துருவாங்க. அப்படியா? அப்படிதான். அந்த அந்த கோட் போட்ட ஷர்ட் போட்ட பொண்ணு சொல்லுச்சுல்ல, எல்லாத்துக்கும் அக்சசரிஸ் எல்லாம் இது பண்ணி எல்லாம் செலக்ட் பண்ணணும்னு. அதுதான் டாஸ்கே. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். எல்லா கேர்ள்ஸுக்குமே நம்மள அழகா பிரசன்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கா இல்லையா? எல்லாருக்குமே இருக்கு. பர்டிகுலரா இந்த மாதிரி இள வயசு பெண்களுக்கு நம்ம அழகா நம்மள பிரசன்ட் பண்ணிக்கணும்ன்றது இருக்கு. இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? ஏன் ஒரு லெகின்ஸ் போட்டுக்கிறீங்க? இதை விட ஒரு பட்டு சாரி அப்படி கட்டி அப்படி வந்து நின்னு பாருங்க. ஒரு கல்யாணத்துக்கு போறோம்னா அங்க என்ன நடக்குதோ அதை என்னால பார்க்க முடியலையோ, என் சாரி விலகிடுச்சா ஒரே பாக்குறதுக்காக நிமிஷம் நிஜமா சொல்லுங்க, கல்யாணத்துக்கு போயிட்டு நீங்க அவங்கள மட்டும்தான் நீங்க பார்த்து வரீங்க. டெஃபினெட்லி. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? 22 இயர்ஸ் ஆகுது. லைக் மேரேஜ் அந்த மாதிரி யாராவது பார்த்து கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. லைக் சாரியில பார்த்து விட்டா கிறுக்கு நாச்சிரி வாங்கி போட்டுருக்கு. சாரியில பார்த்தா கல்யாணம் பொண்ணு கேட்டுருவாங்கன்னு பயமா இருக்கா? அந்த பயம் இருக்கு. சுடிதார்லயோ இல்ல சல்வார்லயோ போனா நான் வந்து சுடிதார் போட்டு வந்தா என்ன யாரும் பார்க்க மாட்டாங்க, சாரி கட்டினாதான் என்ன பொண்ணு கேட்பாங்கன்னு எந்த காலத்துல இருக்கீங்க? ஆஹா, நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். என்னம்மா லவ் ப்ரொபோசல்ங்கிறதுக்கு வெக்கம் வருது. யாரோ ஒருத்தங்க பார்த்துட்டு இந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கே, யார் வீட்டு பொண்ணுப்பா, அந்த பொண்ணு கேட்கலாமான்னு பெரியவங்களுக்குள்ள பேசுறது ஏன் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு? சீரியஸா ஆக்கி லைக் ஃபர்தரா மேரேஜ்ல முடிஞ்சிருமோன்னு பயமா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். விசா இன்டர்வியூக்காக நானும் எங்கள் ஹஸ்பண்டும் ரீசெண்டாக போனோம் சார். விசா வாங்குறது கட்டிக்கிட்டு போனேன். எங்கே வர கோயிலுக்கு போகிற மாதிரி வரையன இல்லை, நான் பட்டு சாரி தான் கட்டிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன் சார். ஏன்ப்பா உனக்கு இது கெட்ட பழக்கமா? சின்ன வயசுல இருந்தே அப்படியே ஊறிடுச்சு சார். அப்ப அதை ஒண்ணும் செய்ய முடியாது, சொல்லு சார். ஏன்னா அவங்க கேட்டது ஒரே கேள்வி, நைஸ் சாரி. ஒண்ணுமே கேட்கல, விசா கொடுத்துட்டான். ஓகே விசா. அமெரிக்க விசா வாங்குவது எப்படி? நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. அதனால உங்களுக்கு விசா கொடுத்துக்க மாட்டாங்க. அது ஒண்ணு. ஆனா நீங்க அமெரிக்கன் எம்பசி இந்த பட்டு புடவை கட்டிட்டு போகணும்னு எனக்கு தோணுச்சு சார். நம்ம கலாச்சாரம் மாதிரி பட்டு சாரி கட்டிட்டு போகணும்னு எனக்கு தோணுச்சு சார். அது கிடக்கட்டும். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இதுல நான் ரொம்ப அழகா இருப்பேன்னு எனக்கு தோணும். இதுல என்ன அழகா இருக்க மாதிரி தோணுது? ஆமா, எனக்கு நான் போனேன்னா எனக்கு நான் தான் ராணி, நான் தான் ஒரு ஹீரோயின். எனக்கு பின்னாடி என் காதுக்குள்ள பேக்ரவுண்ட் பாட்டெல்லாம் ஓடும். ஓடுற பாட்டெல்லாம் எனக்காக தோணும். இப்போ என்கிட்ட ஒரு 45-50 ஒர்க் இருக்கு பட்டு புடவை இருக்கு. அப்ப இது ஒரு கணக்கெடுப்பு நடத்துவோம். வேண்டாம் சார். பரவாயில்ல சொல்லியா? வேண்டாம் சார். என்கிட்ட ஒரு 60லேருந்து 70 பட்டு புடவைகள் இருக்கும் சார். அதிகபட்சமான விலைன்னு பார்த்தீங்கன்னா 65,000 70,000. அதிகபட்ச விலை பட்டு புடவைக்கு நான் எடுக்கிறதுனா 5,000 அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் போக மாட்டேன். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் சார். என்கிட்ட ஒரு 14 to 15 இருக்கும். அண்ட் இது வந்து 47,000. ஆமாங்க, 5 இயர்ஸ்க்கு முன்னாடி. என்ன பாக்குற? ஷாக்கா இருக்கா? இருக்கும்டா. இருக்கணும்னு தானே உன்னை இங்க இழுத்துட்டு வந்திருக்கேன்.